சில வேளையில தனிமைப்படுத்துவாரு. கர்த்தர் சில வேளையில தனிமை. யாருக்கு இந்த வார்த்தை போகுது இல்லையா? நம்ம உரிமையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் சில வேளைகளை கர்த்தர் தனிமைப்படுத்துவா. குடும்பத்துல 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம என்ன எங்கேயோ போயிட்டு புரியுதா? ஆனா ஜாலியா சில பேர் பாருங்க. இப்ப கூட நான் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா யாரும் என்ன யோசிச்சிருப்பீங்க? அது வேற. குடும்பத்தை சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது கூட யாராவது ஏதாவது ஒரு யோசனை போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு தனியா ஒரு ஃபீல்னஸ் அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு சில பேர் என்ன சொல்லுங்க, எனக்காக யாருமே இல்லை. அப்புறம் ஒரு பாட்டு, இயேசுவே எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும், யாருமே இல்லை. இன்னொருத்தர் கூட தனிமையின் பாதையில். ஏன்னா இதெல்லாம் அப்ப தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து தனிமையா இருக்காங்க. ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டே இருக்கும். தனிமையா இருக்க கூடாது நினைச்சிட்டு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணு. சில பேர் வந்து தனிமையா இருக்கிற நினைச்சு சூசைட் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் பேசணும், ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னாரு. அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு பாருங்க, ஏன்னா நான் தனிமையா இருக்க நினைச்சு நான் குடிச்சு என் வயிறுலாம் போயிடுச்சு. அத தனிமை என்பது சில விஷயங்கள் நல்லா கற்றுக்கணும். பிசாசு உன்னை தனிமைப்படுத்துறான்னா உன்னுடைய சரீரத்தை அழிப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கை அழிப்பதற்காக பிசாசு உன்னை தனிமைப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் தனிமைப்படுத்த எப்படி தெரியுமா? அவரோடு கனெக்ட் ஆகும்.